தூக்குச்சட்டி தூக்கி பார்த்து மொப்பம் புடிடா, எதில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஒப்பனைக்காரன் பிளாகர். ஒன்றும் இல்லை, பாருங்கள், எஜமான் படத்தில் வர மாரி தூக்குச்சட்டியெல்லாம் இப்போ இதுன்னு வச்சுருக்குறாங்க. இது என்னான்னு பார்த்து ஆராய்ஞ்சிடலாமா. ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. இதில் என்ன இருக்கும்? குடை வச்சுருக்காங்க, 2-3 கூடை இருக்குது. என்னென்னு பார்த்து இதுன்னு கண்டுபிடிச்சிடலாமா. பாருங்கள், என்னவா இருக்கும் உள்ள. எதனா தண்ணியாக வச்சுருப்பாங்களா, பழைய சோறு வச்சுருப்பாங்களா, இல்லை சாப்பிட்டு வெறும் கழுவாத ஜாமான் தான் வச்சுருப்பாங்களா? என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி புளியா மரம் எப்படிலாம் நல்லா இருக்கா பாருங்கள். வியூஸு, நம்ம ஊர் வியூஸு, கிராமத்தான் ஒப்பனைக்காரன் விலாகர். நான் காற்று வாங்க போனேன், உங்கள் கவிதை வாங்கி வந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஒப்பனைக்காரன் பிளாகர். சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வயலுக்கு பக்கம் வரலான்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஒரு கருவு மரம். அந்த கருவு மரத்தில் வந்து ஏகப்பட்ட குருவி கூடு. அப்போலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில, அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி குருவி கூடுலாம் பார்த்துருப்பீங்க. இது உள்ளார பார்த்தீங்கன்னா, இது உள்ளார முட்டை இருக்கும். சரி, இதுதான் முட்டை வச்சுருக்கோம். ஆனால் நம்ம அது கட்டுற இதில் அந்த முட்டை கீழே விழாது. அந்த மாதிரி கட்டி இருக்கும். இந்தமாரி பில்லுவெல்லாம் போயிட்டு பொறுக்கிட்டு வந்து, அது நம்ம எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ பாடுபடுறோமோ அதுமாரி அந்த குருவிகளும் எவ்வளோ பாடுபட்டு கட்டியிருக்கும். பாருங்கள், இந்தமாரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.